ஹலோ மக்களே, இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியாக எங்கேயாவது ஒரு குளியல் போடலாம்னு ஒரு பிளான் பண்ணேன். எங்கடா போகலான்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க ஆனால் திருச்சிக்கே சொந்தமான ஒரு ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ்னால் மேலேருந்து கீழே ஊற்றுற அருவி மாதிரிலாம் இல்லை. பட் ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள, அதுக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் புளியஞ்சோலை. இது வந்து திருச்சி துறையூர் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து திருச்சியை பகுதியை சார்ந்தது தான். அப்படியே இந்த ஹீல்ஸ்க்கு அங்கிட்டு பார்த்தினாக்கா நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த பகுதி எல்லாமே இருக்குது. அதுதான் கொல்லிமலை. சரி, இன்றைக்கி அங்கே போகலாமேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கேட்டு பார்த்தேன். பட் அவங்களுக்கு லீவ் கிடைக்கல. அப்படிங்கிறதுனால நான் தனியாகவே ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ துறையூரில் நான் வந்து ஒரு 11 மணி போல் பஸ் ஏறினேன். பஸ் ஏறி உட்காந்தோடனே ஒரு சின்ன கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்துச்சு. ஏன்னா அந்த துறையூர் பஸ் ஸ்டாண்டே பார்த்தினாக்கா நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நீட்டாகவே இல்லை. ஸோ ரொம்ப யூரின் ஸ்மெல்லாக இருந்துச்சு, குப்பை ஸ்மெல்லு, அது என்னமோ தெரிலங்க, ஒரு டஸ்ட்டு ரொம்ப படிஞ்ச ஒரு இடமா இருந்தது. அந்த இடத்த விட்டு எப்படா நம்ம தப்பிப்போம் அப்படின்னு நினச்சி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் புளியஞ்சோலை பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரீச் பண்ணோடனே இந்த லொக்கேஷனை பார்த்தேன். போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தேன். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி அங்கே இல்லை. தண்ணி இல்லைனாலும் கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செஞ்சது. கூட்டம்னா ஒரு நான் போன டைமில் ஒரு 50-100 பேர் இருந்திருப்பாங்க. சரி, கொஞ்சம் காலையில் சாப்பிடாததுனால கொஞ்சம் மீன் எதாவது சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு பண்ணேன். மீன் எவ்வளோன்னு கேட்டேன்னாக்கா 2 மீன் 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, கிழங்கா மீன். ஸோ அதை கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு ஒரு பொடி கொடுத்தாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு டைம், அதாவது 1 மணி பக்கம் ஆகிடுச்சு. ஸோ குளிக்க போயினாக்கா ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்ட்டு அங்கே ஒரு நாட்டுக்கோழி சாப்பாடு ஒன்று ஹோட்டலில் இருக்குது. அதையும் நாட்டுக்கோழி சாப்பாடு சுட சுட சாப்பிட்டேன் நான். அவங்க நீங்கள் இப்போ 4-5 பேர் குரூப்பாக வந்தீங்கன்னாக்கா நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் சாப்பாடு வந்து அவங்கள்ட்ட செஞ்சு தர சொன்னாங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. என்கிட்ட வந்துட்டு நாட்டுக்கோழி 100 ரூபாய்க்கு மட்டும் ஒரு சின்ன கப்பில் கொடுத்தாங்க. ஸோ டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு வந்து எப்போவுமே அவங்களோட லொக்கேஷனில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்ணுன்னு தான் எனக்கு ஆசை, எங்கே போனாலுமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். திரும்ப நம்ம உள்ளே குளிக்க போகலாம்னு நடந்து போயிட்டு இருந்தாங்க. டிக்கெட் வாங்கிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. மக்களே, புளியஞ்சோலை உள்ள டோக்கன் வாங்கிட்டு டிக்கெட் வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்லாம் அலோடு கிடையாது. குளிக்கிறதுக்கு நீங்கள் சோப்பு ஷாம்பு கூட இங்கே அலோடு கிடையாது. ஸோ அதனாலாம் வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஸோ 2 பாதை இருக்குதுங்க. 2 பாதையில் நீங்கள் எங்கிட்ட வேணாலும் நடந்து போகலாம். இது வந்து பவர் பிளான் நினைக்கிறேன், கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடம் பாருங்கள், நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரியான இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது. அப்படியே இந்த புளிய மரத்துக்கு அடியில் நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் இந்த சரௌண்டிங்கில் தான் நினைக்கிறேன் பெரிய மலைப்பாம்பு ஒன்று பிடிபட்டதாக வீடியோ போட்டிருந்தாங்க. எக்ஸாக்டாக இந்த இடம் கிடையாது, பட் இந்த சரௌண்டிங்கில் தான் எங்கேயோ மலைப்பாம்பு வந்துச்சு. ஒரு ஆட்டை கூட அது சாப்பிட்டுட்டு இருந்தது. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நான் ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் வந்திருக்கேன். ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக போயிட்டு இருந்தது டைமு. இந்த இடத்துலலாம் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. சாரி கைஸ், நான் எதையோ ஒன்று ஷூட் பண்ண நினச்சேன் க்யூட்டாக, பட் அது குரங்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது, அதை விடுங்க. அதாவது தேங்கி இருக்கிற தண்ணியை குடிக்கிறத விட இந்த மாதிரி பாறைகள்கிட்ட மோதி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதுல்ல, ஸோ அந்த தண்ணியை வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையும் கூட. ஏன்னா பாறையில் வந்து இந்த மாதிரி இடித்து போகும்போது மேக்ஸிமம் வந்து பாக்டீரியா நிறைய தங்காது. ஸோ ஆத்திர அவசரத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மக்களே, புளியஞ்சோலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி டேட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி 2026. ஸோ தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்படி தான் இருக்கும். அதுவும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆலங்கட்டி மழை வந்து நாமக்கல் சைடு பேஞ்சிருக்குது. ஸோ அதனால தான் இந்த தண்ணீர் வருது, இல்லைனா இதுவும் இருக்காது. இப்போது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னாக்கா
உள்ளே 1 கிலோமீட்டர் தூரம் இன்டீரியர் ஃபாரஸ்ட் வரைக்கும் நீங்கள் உள்ளே வரலாம். டீப் ஃபாரஸ்ட் தான். ஸோ நீங்களே பாருங்கள். உள்ளே ரொம்ப தூரம் வந்து நீங்கள் தனிமையாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா, குரூப்பாக வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உள்ளே வந்து குளிங்க. சரியா? நீங்கள் வீட்டில் ஏதாவது மீன் தொட்டி இந்த மாதிரி வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு தேவையான கல் இருக்குல்ல, கூழாங்கல், அது இங்கே நிறையாவே கிடைக்கும். ஸோ ஒரு கை எடுத்தாவே உங்களுக்கு தேவையான நிறையா கூழாங்கல் எடுக்கலாம். அவ்வளோ கல் இருக்குது, இயற்கையான கல். தேவையானதை எடுத்துக்கலாம். சோப்புங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சரியா? முடிஞ்ச வரைக்கும் சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கு, கேரி பேக்கு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. குட்டி குட்டி மீன்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாக்கா, உங்கள்ட்ட சின்ன துணி ஏதாவது ஒன்று துண்டு கிண்டு இருந்துச்சுனாக்கா அதில் நீங்கள் மீன் பிடிச்சி விளையாடலாம். தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கும்போது இந்த இடம்லாம் டேஞ்சர் தான். ஸோ அந்த பாறையிலே நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அபாயம்னு சொல்லிட்டு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இப்போது நான் வெளியே வந்துட்டு வரும்போது முதல்ல அந்த சாமி கோயிலை கும்பிடவே இல்லை. அதனால் ரிட்டன் போகும்போது சும்மா ஒரு சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல ஸ்டே பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் வர டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் ஒரு டேவை நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண ஃபீல் கிடைக்கும். 2:45 போல் பஸ் வந்துச்சுங்க. ரிட்டன் துறையூர் போயிட்டு திருச்சி